ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேபிசி சமையல். இன்றைக்கி நம்ம ரொம்ப சூப்பரான, உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியான, இஃப்தாருக்கும் சம்மருக்கும் ரொம்ப சூப்பரான பலரசம் செய்ய போகிறோம். எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி அதில் ஆல் ஆப்ஷன் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் நோட்டிஃபிகேஷனாக வரும். சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குற புது வியூவர்ஸும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பலரசம் செய்யறதுக்கு ஒரு அகலமான மிக்சிங் பவுல் எடுத்து வச்சுக்கலாம். அதில் வாழைப்பழம் சேர்த்துப்போம். நான் ஒரு 4 வாழைப்பழம் எடுத்து வச்சுருக்கேன். கட் பண்ணிவிட்டு அதை சேர்த்துக்கலாம். நீங்கள் பெரிய பழமாக இருந்தது அப்படின்னா ஒரு 3 சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். நான் சின்னதாக இருந்ததுனால 4 சேர்த்துருக்கேன். இதை நல்லா மேஷ் பண்ணி விட்டுப்போம். நல்லா பழுத்த பழமாக எடுத்துக்கோங்க. அது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், நல்லா இனிப்பாகவும் இருக்கும். இந்த பலரசத்துக்கு மாம்பழம், வாழைப்பழம், பப்பாளி பழம் 3மே ரொம்பவே மஸ்ட்டு. ஆனால் மாம்பழம் இப்போ சீசன் இல்லை, கிடைக்காது. உங்கள்கிட்ட இது இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி மாம்பழம் சேர்க்கலை, மற்ற ஃப்ரூட்ஸ் எல்லாமே சேர்த்துருக்கேன். இந்த அளவுக்கு நல்லா நம்ம மேஷ் பண்ணியாச்சு. இப்போ இது கூட பப்பாளி பழம் எடுத்துக்க, நல்லா பழுத்த பப்பாளி பழமாக எடுத்திருக்கேன். 2 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். அதையும் இது கூட சேர்த்து நல்லா மேஷ் பண்ணி விட்டுப்போம். நிறைய பேர் பலரசத்துக்கு எல்லா ஃப்ரூட்ஸையும் சேர்த்து மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துருவாங்க. அந்த மாதிரி செய்யாதீங்க, டேஸ்ட் நல்லா இருக்காது. நம்ம இடையில சாப்பிடும் போது அவங்களாம் கடிப்படும் போது டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரிஜினல் பலரச ரெசிபியில் அந்த மாதிரி தான் இருக்கும். பப்பாளி பழமும் நல்ல பழுத்ததாக, நல்ல இனிப்பானதாக பார்த்து எடுத்துருக்கேன். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இது சேர்த்துருக்க எல்லா ஃப்ரூட்ஸுமே நல்லா பழுத்த பழமாக பார்த்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் புளிக்காமல் நல்லா இனிச்சு இருக்கும். நல்லா மேஷ் பண்ணணும் அவசியம் இல்லை, அங்கங்கே 1-2 இருந்தால் பரவாயில்ல. நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க, மிக்ஸி ஜாரில் அடிக்க வேண்டாம். இப்போ இந்த வாழைப்பழத்தையும் பப்பாளி பழத்தையும் சேர்த்து மேஷ் பண்ணிப்போம். உங்கள்கிட்ட ஒரு மாம்பழம் இருந்தது, மாம்பழம் நீங்கள் சேர்க்குறீங்க அப்படின்னா மாம்பழத்தையும் சேர்த்து மேஷ் பண்ணிக்கோங்க. எங்கிட்ட இல்லாததுனால நான் அதை ஸ்கிப் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், வாழைப்பழத்தையும் பப்பாளி பழத்தையும் சேர்த்து நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கிட்டோம். நீங்கள் சேர்க்க பழங்களில் வாழைப்பழம் பப்பாளி பழம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க, அதிகமாக இருக்கிற மாதிரி. இந்த அளவுக்கு மேஷ் பண்ணியாச்சு, இருந்தால் போதும். அளவுக்கு நல்லா நம்ம மேஷ் பண்ணி விட்டாச்சு. இது கூட டேட்ஸ் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 6 டேட்ஸ் சேர்த்துருக்கேன், கொட்டையெல்லாம் எடுத்துகிட்டு. இப்போ அதையும் சேர்த்து நல்லா மேஷ் பண்ணி விடுவோம். நம்ம டேட் சேர்க்கும் போது டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் சின்னதாக கட் பண்ணி கூட போடலாம். நான் நல்லா மேஷ் பண்ணிக்கிறேன். இப்போ டேட்ஸையும் சேர்த்துட்டு நல்லா நம்ம மேஷ் பண்ணி விட்டாச்சு. ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ரொம்ப மேஷ் பண்ண அவசியம் இல்லை, சும்மா அங்கங்கே இந்த மாதிரி ஒன்று இருந்தால் போதும். இந்த அளவுக்கு நல்லா நம்ம மேஷ் பண்ணி விட்டாச்சு. இப்போ மீதி இருக்கிற ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட 1 கப் அளவுக்கு அன்னாசி பழத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இது கூடவே நம்ம சேர்த்துக்கலாம். அதே போல் 1 கப் அளவுக்கு ஆப்பிளையும் அதே சைஸில் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூடவே நம்ம சேர்த்துக்கலாம். அதே போல் ஆரஞ்சையும் உள்ள விதைகள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இந்த அளவுக்கு நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்னதாக. அதையும் இது கூடவே சேர்த்துக்கலாம். 1 கப் அளவுக்கு கொய்யா பழத்தையும் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூடவே சேர்த்துப்போம். 1 கப் அளவுக்கு பச்சை திராட்சை எடுத்துருக்கேன், பாதியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூடவே சேர்த்துக்கலாம். 1 கப் அளவுக்கு கருப்பு திராட்சை எடுத்துருக்கேன், அதையும் இது கூடவே சேர்த்துக்கலாம். 1 கப் மாதுளம்பழம் எடுத்துருக்கேன், அதையும் இது கூடவே சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம். இது அகலமான பவுலில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ மிக்ஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கரெக்டாக வரும். இல்லைன்னா எல்லாமே சிந்தும். நிறைய ஃப்ரூட்ஸ் சேர்த்துக்கிறதுனால எல்லாமே சிந்தும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம். இப்போ இந்த அளவுக்கு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு. லைட்டாக மேஷ் பண்ணி விட்டுப்போம். ரொம்ப மேஷ் பண்ண தேவையில்லை, சும்மா லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதான், இப்படி இருந்தாலே போதும். இப்போ இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நன்னாரி சர்பத்துன்னு சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1/2 கப் அளவுக்கு சர்பத்து எடுத்துருக்கேன்.
இப்போ அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். நம்ம ஏற்கனவே எல்லா ஃப்ரூட்ஸும் நல்லா இனிப்பாக இருக்கும். நீங்கள் அன்னார் சர்பத் வந்து தேவைக்கு பார்த்து சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இனிப்பு வந்து கரெக்டாக இருக்குதுன்னு அதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். இனிப்பு வந்து இன்னும் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நீங்கள் நல்லா சில்லுன்னு சாப்பிடணும் அப்படின்னா கொஞ்சம் ஐஸ் க்யூப் சேர்த்துக்கோங்க, ஐஸ் வாட்டர் சேர்த்துக்கோங்க. எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே வந்து கோல்டுன்றனால நான் வந்து ஐஸ் வாட்டர் ஐஸ் க்யூப்ஸ் எதுவுமே சேர்க்க போகிறது கிடையாது. நார்மல் வாட்டர் தான் வந்து சேர்க்குறேன். ஐஸ்லாம் தான் வந்து சாப்பிட போகிறோம். சூப்பராக நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து ரொம்ப சேர்க்க தேவையில்லை. ஒரு அரை கப் மட்டும் தண்ணி சேர்த்தா போதும். பலரசம் வந்து நல்லா கெட்டியாக இருந்தால் டேஸ்ட் நல்லா சூப்பராக வந்துருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. பாருங்கள், பார்க்குறதுக்கு நல்லா சூப்பராக நல்லா கலர்ஃபுல்லாக வந்திருக்கு. இன்றைக்கி எங்கள் வீட்டில் இஃப்தாருக்கு வந்து பலரசம் தான் செஞ்சுருக்கோம். உங்கள் வீட்டில் இன்றைக்கி என்ன செஞ்சுருக்கீங்கிறது கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். நம்ம அப்படியே நம்ம கிளாஸுக்கு மாற்றிடுவோம். இப்போ ரொம்ப சூப்பரான பலரசம் ரெடி ஆகிடுச்சு. நம்ம கொஞ்சம் கூட ஃபுட் கலர் எதுவுமே சேர்க்கல. சில இடத்துல வந்து ஃபுட் கலர்லாம் சேர்ப்பாங்க கலராக இருக்கிறதுக்காக. நம்ம ஃபுட் கலர்லாம் எதுவுமே சேர்க்க தேவையில்லை. ரொம்ப சூப்பராக நல்ல நேச்சுரலாக இருக்கும். நம்ம ஃப்ரூட்ஸ்லாம் குழந்தைங்களுக்கு கொடுத்தோம் அப்படின்னா சாப்பிடவே மாட்டாங்க. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்து பாருங்கள், விரும்பி சாப்பிடுவாங்க, வாங்கி கேட்டு குடிப்பாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக வந்துருக்கும். உடம்புக்குமே ரொம்ப ஹெல்த்தி. இஃப்தார் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த மாதிரி நீங்கள் செஞ்சு குடிக்கும் போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வந்து உடம்புக்கு வந்து சட்டுன்னு எனர்ஜி கிடைக்கும். அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இது இப்போ நிறைய வீடியோஸ் பார்க்கணும், மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் இஃப்தார் ரெசிபிஸ்லாம் நிறைய போட்டிருக்கோம். நிறைய ஜூஸ், நிறைய ஸ்நாக்ஸ்லாம் போட்டிருக்கோம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காம செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.